இந்த 3 கட்ட தேர்தல்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருகிறார். மதவாத அரசியலை புகுத்துவதும், எதிர்கட்சிகளை வசைபாடுவதும், காங்கிரஸ் கட்சியை அளவுக்கு மீறி ஒரு பிரதமர் என்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து தரந்தாழ்ந்து பேசுவதும், நாட்டு மக்களை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் இஸ்லாமியருக்கு வாரி கொடுத்து விடுவார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்வதும், அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும் மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார். இதிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நிலை தடுமாறி இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்று அந்த பட்டியலை போட்டு சொல்லாமல் குழம்பி போய் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் அவர்கள் குழம்பி இருப்பதற்கு மிகப்பெரிய உதாரணம், இந்த தேர்தல் பிரச்சார சமயத்தில் அதானியை பற்றியும் அம்பானியை பற்றியும் மற்றும் இந்த நாட்டில் உள்ள 24 பெரிய பண முதலைகளுக்காக, தொழிலதிபர்களுக்காக மோடி ஆட்சி செலுத்துகிறார் என்று ராகுல் காந்தி அவர்கள் பெயரை சொல்லி விமர்சனம் செய்து கூட, ஆனால் இந்த தேர்தலில் ராகுல் காந்தி இதற்கு முன்பு அதானியை பற்றி அம்பானியை பற்றி பேசியவர் தேர்தலில் வாய் திறக்கவில்லை என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறார். இதிலிருந்து பிரதமர் அவர்கள் ஒரு தெளிவான சிந்தனையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. தினமும் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார், அவர் பேசும் பொழுது மாற்றிக் கொள்கிறார். ஆகவே அவர் தடம் புரண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 3 ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்பொழுது 4வது ஆண்டை தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசுடைய சாதனை என்பது வெறும் பூஜ்யம்தான். எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை. பொதுமக்களே தெருவில் இறங்கி முதலமைச்சரை கேள்வி கேட்கிறார்கள், ஏன் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை? அது மட்டுமல்ல, முதலமைச்சர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தன்னுடைய அரசின் சாதனைகளை ஒன்றை கூட பேசவில்லை. ஒரே ஒரு சாதனையை பற்றி போகும் இடமெல்லாம் பேசி வந்தார். முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தது. இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. புதிய தொழிற்சாலைகள் ஒன்றும் வரவில்லை. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. விலைவாசி இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. கஞ்சா, அபின் போன்றவர்கள் எல்லாம் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்திலே உலாவுகிறது.
கொலைகள் கொள்ளைகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை. இதைவிட முக்கியமாக சொத்துக்களை பாதுகாப்பதில் மக்கள் சிரமப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி நிலம் அபகரிப்பு, வீடு அபகரிப்பு போன்றவைகள் எல்லாம் இந்த ஆட்சியில தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறார். யாரு? நான் பாஜக வேட்பாளர் டெபாசிட் வாங்க மாட்டேன் நான் சொல்லலையா? ஏன் சார் மோடி பேர்ல உள்ள எதிர்ப்பலை, தலைவர் ராகுல் காந்தி பேர்ல உள்ள மக்களுடைய ஈர்ப்பு சக்தி, தாமரை சின்னத்தை புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாற்றுக் கட்சி வேட்பாளருடைய செயல்பாடுகள், இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா எங்க கட்சிக்காரனுடைய எங்களுடைய வேட்பாளருடைய மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பெயர், இது எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குது. சார் ஈர்ப்புன்னு சொல்றீங்க, ஆனா கம்யூனிஸ்ட் சார் கேரளால வேட்பாளர் நிறுத்திருக்காங்க, அது என்ன விதமான ஈர்ப்பு சார்? எது ஈர்ப்பு? ராகுல் காந்தி மேல மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குன்றீங்க. கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிறுத்திருக்காங்களே. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிற ஒரு மாநிலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் சமயத்துல தனித்தனியா நிக்கிறாங்க, அப்புறம் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. இது கூட்டணி தர்மம். அதாவது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார். ஏன் சார் லட்சக்கணக்கான ஓட்டுல ஜெயிப்பார். யாரு? நான் பாஜக வேட்பாளர் டெபாசிட் வாங்க மாட்டேன் நான் சொல்லலையா? ஏன் சார் மோடி பேர்ல உள்ள எதிர்ப்பலை, தலைவர் ராகுல் காந்தி பேர்ல உள்ள மக்களுடைய ஈர்ப்பு சக்தி, தாமரை சின்னத்தை புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாற்றுக் கட்சி வேட்பாளருடைய செயல்பாடுகள், இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா எங்க கட்சிக்காரனுடைய எங்களுடைய வேட்பாளருடைய மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பெயர், இது எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கிறது. எது ராகுல் காந்தி மேல மக்கள் ஈர்ப்பு இருக்குன்றீங்க. ஆமா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிற ஒரு மாநிலத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் சமயத்துல தனித்தனியா நிக்கிறாங்க, அப்புறம் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. இது கூட்டணி தர்மம்.